நீங்க வந்து தமிழ்ல பேச முடியல அப்படின்றது வருத்தமா இருக்குன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது எந்த நோக்கத்துக்காக பேசப்படுது? ஏன் மற்ற மாநிலங்களுக்கு இருக்க மொழியெல்லாம் அவங்க வளர்த்துட்டாங்களா? குஜராத்தி மொழி என்னாச்சு? பீஜப்பூர் மொழி, பீகாரில் மொழி என்னாச்சு? வட இந்தியாவில் நாங்கள் தயவுசெய்து உங்களுக்கு கேட்குறேன், வட இந்தியாவில் அந்தந்த மாநிலங்களுக்கு இருந்த மொழிகள் இந்த ஆட்சி வந்த 15 ஆண்டு காலத்தில் இருக்கிறதா? புழக்கத்திலே இல்லை. இந்தியா கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு எங்கே போவாங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு போவாங்க, சரஸ்வதி நாகரத்துக்கு போவாங்க. இல்லாத சரஸ்வதி நாகரத்துக்கு எவ்வளோ பணம்? இவங்களே 200 கோடி, பக்கத்தில் இருக்க மாநிலங்களெல்லாம் 200 கோடி. எங்கே இருக்குது சரஸ்வதி நதி? இல்லாத சரஸ்வதி நதிக்கு இவ்வளோ பணம், பேசாத சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ பணம். ஆனால் எங்கள் கீழடிக்கு, எங்களுடைய நாகரிகத்திற்கு, எங்களுடைய இரும்பு பயன்பாட்டிற்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்க மாட்டோன்னா நாங்கள் தான் கேட்குறோம். என்ன உங்களோட தான் நாங்கள் இந்தியாவோட தான் நாங்கள் இருக்கிற மாதிரி எங்களை அங்கீகரிக்கலாம் இல்லையா நாங்கள் தான் கேட்கணுன்றது. சார், சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதம் இருக்குது. இப்பயே உள்துறை அமைச்சர் இங்கே வந்து இது பண்ணுறாரு, எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்லது. எத்தனை முறை மோடி வந்தாரோ அவ்வளோ வாக்கு வித்தியாசம் அதிகமானது நீலகிரி தொகுதியில். அது மாதிரி எத்தனை முறை அமித்ஷா வருகிறாரோ அத்தனை முறை எங்களுடைய முதலமைச்சர் எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டே போவார். அருள் கூர்ந்து அவர் வர வேண்டும். அவர் வந்தால்தான் நாங்கள் 200ங்கிற இலக்கை தாண்டி 210, 207 மேலே போயிட்டே இருப்போம். உள்துறை அமைச்சர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து பேசுறாரு. அது ஜாதி இதை வந்து பிளவு ஏற்படுத்தக்கூடிய வகைகளையும் திமுக செயல்பட்டு குற்றச்சாட்டு. சார், இதெல்லாம் இங்கே பேசலாமா? பில்கிஸ் பானுன்னு ஒரு பொண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயசில் 3 மாத குழந்தை, கையில் 2 வயசு உள்ள குழந்தை நடந்து போகிறாங்க. போய் அந்த பொண்ணை கற்பழித்து குழந்தைய எடுத்து பாறையில் அடித்து தேங்காய் மாதிரி உடைச்சி அதுக்கு கொடுத்த தண்டனையை குஜராத் அரசாங்கம் ரத்து பண்ணிவிட்டு வெளியே வரும்போது கூட்டிகிட்டு வரதுக்கு போய் பிஜேபி போகிறீங்க, பஜ்ரங் போகிறீங்க, இதெல்லாம் அமித்ஷா வந்து பர்மிட் பண்ணிட்டு இருக்காரு குஜராத்தில்னா இவர் பேசுகிறதா? இவர் சட்ட ஒழுங்கு பற்றி பேசுகிறதா? இங்கே மணிப்பூரில் என்ன நிலமை? கவர்னர் வெளியே வந்தாரா? பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னாரா? என்ன நிலமைன்னு கேட்குறேன். போலீஸ் பாதுகாப்போட, ராணுவ பாதுகாப்போட பெண்களை கூட்டிகிட்டு போய் கற்பழிக்கிறாங்க. வீடியோ வெளியே வந்துச்சு. அந்த சீஃப் மினிஸ்டர் அவங்களால எடுக்க முடியல, கவர்னர் பதில் சொல்ல முடியல. இவ்வளவும் பார்த்துட்டு ஊமை மாதிரி உட்காந்துருந்தீங்க. அருவருப்பா இல்லை, வெக்கமா இல்லை? நாங்கள் தான் கேட்டோம், திமுக தான் கேட்டுச்சு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத பிரதமரும் அமித்ஷாவும் மதுரைக்கு வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னால் உங்களை வந்து என்ன, அது எப்படி சொல்கிறது? ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆட்சி செய்வதான ஆமாம், இங்கே தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னாடி நோக்கம் என்ன? இதுதான் உண்மையான பிளவுவாதம். ஏக இந்தியா ஒரே தேசம் என்று சொன்னால் ஒடிசாவில் யார் இருந்தா? அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணாரா கெட்டது பண்ண தானே சொல்லணும். அவர் வந்து ஊழல்வாதியா, முதலமைச்சர் இருக்கிற அவர் வந்து நல்லவரா கெட்டவரா இதானே சொல்லணும். ஆனால் ஒடிசாவில் போய் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் உங்களை ஆளலாமா, இந்த சாதி தமிழ்நாட்டில் இருக்கலாமான்னு கேட்ட ஒருத்தர் எப்படி வந்து ஏக இந்தியா பாரத் மாதா ஜின்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது? எல்லாம் போய் நிர்வாகத்தை அரசியலையும் குழப்பிக்கிறாங்க, அவங்க ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. சார், அவங்க எல்லாமே செய்வாங்க. எல்லா மதத்தையும் நிர்வாகத்தையும் குழப்புவாங்க. என்னன்னா அல்டிமேட்டாக அவருடைய ஆதாயம், ஆர்எஸ்எஸ்னுடைய என்ன இலக்கோ அதுதான். அந்த ஆர்எஸ்எஸ் இலக்குக்கு மோடியும் அமித்ஷாவும் பகடைக்காய். அது தெரிஞ்சோ தெரியாமல பண்ணிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் வந்து வேகாது அப்படிங்கிறதுனால விரக்தியில் இருக்காங்க. அவ்வளோதான். கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நீங்கள் எடப்பாடி தான் தெரியும் என்ன சொல்கிறாங்க. ஆமாம், எடப்பாடி எங்க? எடப்பாடி கேட்டிங்களா? திரும்பவும் ரீட்ரேட்டட். இது வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சிங்கிறாரு. அப்போ அதிகாரத்தில் பங்கு உண்டான்னு கேட்டீங்க நீங்கள் போய், யார்? எடப்பாடி பழனிசாமியை. அது என்ன சொன்னார்? திரும்ப அவர் லோக்கல் பாஷையில் திரும்ப கூட இல்லை, திரும்ப அந்த கேள்விக்கு ஏன் வரீங்கன்னாரு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், திரும்ப பழனிசாமிட்டே போய் கேளுங்க. திருப்பி கேளுங்க. ஐயா நீங்கள் என்ன ஐயா அப்படி சொன்னீங்களா? திருப்பி அவரே சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு கேளுங்க. ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முயற்சியில் வந்து அவங்க ஈடுபட்டு ஏங்க, அரசியலில் எல்லா முயற்சியும் நாங்கள் என்ன வேண்டாம் நான் சொல்கிறோம். நீங்கள் எப்படிப்பட்ட கூட்டணி வேணாலும் அமைங்க, அந்த கூட்டணியை எதிர்கொள்கின்ற தகுதி, ஆற்றல் எங்களுடைய முதலமைச்சர்கிட்ட இருக்குது, அவர் கொடுக்குற அரசாங்கத்திட்ட இருக்குது. மக்கள் இந்த ஆட்சியை எப்படி அங்கீகரிக்கிறாங்கன்னு அவர் போகிற இடத்த போய் பாருங்கள். நாங்களே போகிறோம், தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் போகிறோம். நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ எல்லாம் விஷுவல் மீடியா வந்துருச்சு. ஒரு எம்எல்ஏ எம்பி போனால் கூட வாட்ஸ்அப்பில் எடுக்கிறீங்க. எந்த ஊரில் எங்களை துரத்துறாங்க? எந்த ஊரில் எங்களை வெறுக்கிறாங்க? அது ஐயாட்ட தான் கேட்கணும். நாங்கள் என்ன பண்ணுவோம்? நீங்க சொல்றீங்க மோடி இங்க வந்ததுனால வாக்கு சதவீதம் அதிகமாயிடுச்சு. இந்த தடவை அமித்ஷா பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா வந்ததுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா 2026 மக்களே வந்து திமுகவை தூக்கி எறிஞ்சிருவாங்க. இல்ல, முதல்ல இது வரைக்கும் வந்து மோடி அமித்ஷா தான் சிங்கிள் மேன் ஷோ தான் காமிப்பாங்க. தமிழ்நாட்டில் தான் முதல்ல ஹி அக்செப்டட் தி டிஃபீட். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு விரக்தியினுடைய உச்சத்துக்கு போய் பாலை ஷூட் பண்ணுறார். மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நாங்களும் சொல்லுகிறோம். மக்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள்.